தமிழ்நாடு அரசு குறித்து தர்மேந்திர பிரதான் பேச்சை கண்டித்து அகில இந்திய மாணவர் கூட்டமைப்பு போராட்டம் முன்னெடுத்திருக்கிறது. டெல்லியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கின்றனர் மாணவர் அமைப்பினர். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி என தர்மேந்திர பிரதான் பேசிய நிலையில் அவரின் பேச்சிற்கு தற்போது எதிர்ப்பு வலுத்து வருகிறது. டெல்லியில் மத்திய அமைச்சரின் அலுவலகம் மாணவர் அமைப்பினரால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு குறித்து தர்மேந்திர பிரதான் பேச்சை கண்டித்து அகில இந்திய மாணவர் கூட்டமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். டெல்லியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார். ராஜீவ், தர்மேந்திர பிரதானோட பேச்சுக்கு இப்ப எதிர்ப்புகள் வலுத்து வருகின்றன. மாணவர் அமைப்பினர் சார்பில் அவரோட அலுவலகம் முற்றுகையிடப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய களச்சூழல் என்னவா இருக்கு? பிரியதர்ஷினி, அதாவது தர்மேந்திர பிரதானின் கருத்தை கண்டிக்கும் விதமாக மத்திய அரசுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருந்தது. 5 நிமிடங்களில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தேசிய மாணவர்கள் கூட்டமைப்பை சேர்ந்தவர்களை காவல்துறையினர் இங்கிருந்து கைது செய்து இங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு கட்சிகள் இதற்கான கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்க வேண்டிய 2152 கோடி நிதியை தற்போது வரை ஒதுக்கப்படவில்லை என்ற அந்த கேள்விக்கு தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கிறது. அதனால் விதிகளின்படி எங்களால் நிதியை ஒதுக்க முடியாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேட்டி அளித்திருந்தார். இதற்கு இந்த போராட்டம் அதற்கு கண்டிக்கும் வகையில் இந்த ஒரு போராட்டமானது நடைபெற்றிருந்தது. குறிப்பாக பல்வேறு இந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் இன்றைய தினம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் அதே போல இந்த மொழி திணிப்பை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். தமிழகத்தில் இந்தி மொழியை திணிப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற விஷயங்களை அவர்கள் முழக்கங்களாக எழுப்பியிருந்தார்கள். அதே போல மத்திய அரசுக்கு உடனடியாக அந்த நிதியை விடுவிக்க வேண்டும், அந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழே ஒதுக்க வேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த தொகையை விடுவிக்க வேண்டும் போன்ற விஷயங்களையும் தற்போது அவர்கள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில அவர்களை கைது செய்து டெல்லி காவல்துறை இங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கின்றார்கள். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜீவ்.